Hello all, Vinod here from Endurance Engineering Academy. So in the video la nama enna paaka porom appdin pathina velocity triangles. Okay. See basically neenga oru engineering competitive exam ku prepare pannittu irukeenga, maybe gate or engineering service or TRB or TNEB AE or BARC exam or ISRO exam, whatever may be or engineering based exam ku prepare pannittu irukeenga appdina obviously உங்களுக்கு hydraulic machineries, okay, for both civils and for civil and also mechanical hydraulic machinery topic அந்த சிலபஸில் இருக்கும். அண்ட் நீங்கள் பேசிக்காக சும்மா ஓவர் வியூவாக பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா பெருசாக இந்த வெலாசிட்டி ட்ரையாங்கிள் உங்களை பாதிச்சிருக்காது. பட் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கிறேன் அப்படின்னும் போது ஐ எம் வெரி ஷுர் தட் வெலாசிட்டி ட்ரையாங்கிள் வரைகிறதுக்கு கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதாவது இன்னும் ஈவன் தோ யூ ஹேவ் சம் கிளாரிட்டி ஆஃப் சம் அதர் டாபிக்ஸ் ஆல்சோ. பட் ஈவன் இப்போ நீங்கள் பெல்டான் வீல படித்து முடிச்சிட்டிங்க, ஃப்ரான்சிஸ் டர்பைன் எல்லாமே படித்து முடிச்சும் ஸ்டில் அந்த வெலாசிட்டி ட்ரையாங்கிளோட கம்ப்ளீட் கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்க வாய்ப்பு மேபி ஃபியூ ஆஃப் யூ நோ, பட் ஃபியூ ஆஃப் யூ சில பேர் வந்து அதை மேபி அது வந்து கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த கிளாரிட்டிக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பிஃபோர் என்டரிங் இன் டு வீடியோ இட்செல்ஃப் ஐ எம் சேயிங் சம்திங். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரான்சிஸ் டர்பைன் அப்புறம் பெல்டான் வீல் கப்லான் டர்பைன் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. பட் பேசிக்காக ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க, ஒரு வெயின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி வெலாசிட்டி ட்ரையாங்கிள் வரையணும். ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிற கான்செப்ட் நீங்கள் இன்லெட் வெலாசிட்டியாக இருந்தாலும் சரி, அவுட்லெட் வெலாசிட்டியாக இருந்தாலும், அவுட்லெட் வெலாசிட்டி ட்ரையாங்கிளாக இருந்தாலும் சரி, இந்த சேம் கான்செப்ட் யூஸ் பண்ணி we can do it. ஓகே, ஸோ கான்செப்ட்ஸ் வந்து நான் ஒரு ட்ரையாங்கிள் தான் வரைய போகிறேன், பட் அதை யூஸ் பண்ணியே உங்களால் அவுட்லெட் ட்ரையாங்கிளும் வரைய முடியும் அப்படின்றது தான் என்னோட வாட் ஐ வாண்டட் டு சே. அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் டு டர்பைன் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரையாங்கிள், வெலாசிட்டி ட்ரையாங்கிள், ஒரு கர்வ், ஒரு வெயின், ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு எப்படி ட்ரையாங்கிள் வரையணும், வாட் இஸ் த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஓகே, வெலாசிட்டி ட்ரையாங்கிள் கொஞ்சம் இந்த வீடியோ பெருசாக போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஒன்ஸ் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா வெலாசிட்டி ட்ரையாங்கிள் வரைகிறதுல எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காது. ஐ எம் 100% sure about it. Okay, so before going into the concept, just ஒரே ஒரு announcement மட்டும். So if you are interested in any of the course, okay, fluid mechanics course, strength of materials course, or full mechanical course, or test series, gate test series, or TRB test series, or TNEB test series, எல்லாமே நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. So you can just check that. டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வெப்சைட் லிங்க் அண்ட் டெமோ வீடியோஸ் அண்ட் வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஈவன் காண்டாக்ட் நம்பரும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது query இருந்தது அப்படின்னா அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரைட், ஸோ லெட் us start. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துட்றேன். சப்போஸ் தேர் வாஸ் ரோட்டார் அண்ட் அந்த ரோட்டாரில் வந்து நிறைய பிளேட் இருக்குது. ஒரு சிம்பிள் ரோட்டார் தான் நான் எடுத்துக்கிறேன், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸ்பிளைனிங் பர்பஸ். Let us consider in the rotor வந்து some angular velocity omega la it's rotating. Okay, it's rotating. Fine. Now let us take, there is what is that? There is blade something, ஒரு நாசில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு நாசில் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு நாசில் இருக்குது. ஸோ இந்த நாசில் யூஸ் பண்ணி fluid I am going to allow it to hit here. ஸோ பேசிக்காக நம்ம வெலாசிட்டி ட்ரையாங்கிள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெலாசிட்டி. ஒன்று வந்து வெலாசிட்டி ரிலேட்டட் டு ஃப்ளூயிட், இன்னொன்று வந்து ரோட்டாரை பொறுத்து, இன்னொன்று ஃப்ளூயிட் அண்ட் ரோட்டார், அதாவது ஃப்ளூயிட் அண்ட் பிளேடை பொறுத்து. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி V. ஓகே, கேபிட்டல் V என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். ஓகே, இந்த ஃப்ளூயிடோட வெலாசிட்டி. ஓகே, இப்போ இந்த நாசில்ல இருந்து ஃப்ளூயிட் வெளியே வருது, ரைட்? ஸோ நாசில்லேருந்து இந்த ஃப்ளூயிட் வெளியே வருது, ரைட்? அந்த வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். ஓகே, ஸோ இன்லெட்டாக இருந்தது அப்படின்னா நான் அதை 1ன்னு எடுத்துப்பேன், அவுட்லெட்டாக இருந்தது அப்படின்னா அதை நான் 2ன்னு எடுத்துப்பேன். ஸோ இன்லெட் கண்டிஷன் 1, அவுட்லெட் கண்டிஷன் 2. ஸோ கேபிட்டல் V எங்கெங்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுறனோ இட் இண்டிகேட்ஸ் வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். ஓகே, ஸோ இந்த நாசில்ல இருந்து எந்த வெலாசிட்டியில் வெளியே வருது, சிமிலர்லி வெளியே when it is going out also அந்த ஃப்ளூயிடோட வெலாசிட்டி. ஓகே, ஃப்ளூயிடோட வெலாசிட்டி தான் வந்து கேபிட்டல் V. அண்ட் இன்னும் தெளிவாக கிளியராக சொல்லணும்னா அப்சல்யூட் வெலாசிட்டி. நான் இதை ஏன் அப்சல்யூட் வெலாசிட்டின்னு எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், தோஸ் ஹூ ஆல்ரெடி வாட்ச்ட் அவர் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் லெக்சர். ஓகே, ஸோ அதுவும் யூடியூப்ல இருக்குது அண்ட் ஈவன் அவர் ஆப்லேயும் இருக்குது. ஸோ அதை வாட்ச் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏன் நான் அப்சல்யூட் வெலாசிட்டி எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருப்பீங்க. அப்படி புரியலனாலும் நோ இஷ்யூஸ், ஐ வில் பி கமிங் ஃபார் இட். ஓகே, ஸோ அப்சல்யூட் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் அட் இன்லெட் அண்ட் அவுட்லெட்.
Okay, so inlet வந்து I'm going to mention with 1 and outlet வந்து I'm going to mention with 2. Okay. So ரெண்டாவது velocity which we need to know என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா velocity of the blade. ஸோ இந்த ரோட்டார் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் ஃப்ளூயிட் போயிட்டு ரோட்டாரை ஹிட் பண்ண போது அக்செப்டட், பட் ரோட்டார் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, ரைட்? ஸோ ஃப்ளூயிடோட வெலாசிட்டி இருக்கட்டும், பட் ரோட்டார் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னும் போது இந்த பிளேடுக்கு ஈச் பிளேட் வில் பி ஹேவிங் சம் வெலாசிட்டி வித் விச் த பிளேட் இஸ் மூவிங், ரைட்? அண்ட் தட் இஸ் u. ஓகே, ஸோ அந்த வெலாசிட்டி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இட்ஸ் சர்க்கிள். ஓகே, ஸோ u அப்படின்னும் போது வெலாசிட்டி ஆஃப் பிளேட் அப்படின்னும் போது இட் இஸ் டான்ஜென்ஷியல். எப்படி இது ஆக்ட் ஆகுது? டான்ஜென்ஷியல் டு த ரோட்டார். ஓகே, ஸோ ரோட்டாருக்கு அது டான்ஜென்ஷியலாக ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த u அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி ஆஃப் த ரோட்டார், ஒரு சிம்பிளாக வந்து லீனியர் வெலாசிட்டி ஆஃப் த பிளேட், அப்படி இல்லைன்னா பிளேட் ஸ்பீட், அப்படி இல்லைன்னா வெயின் ஸ்பீட். இதெல்லாம் பிளேட்ஸ். ஓகே, ஸோ நான் சும்மா ஜென்ரலாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பிளேட்ஸ் ஆர் வெயின்ஸ். ஓகே, ஸோ ஒரு வெலாசிட்டி ஃப்ளூயிடோட வெலாசிட்டி, இன்னொரு வெலாசிட்டி u வந்து பிளேடோட வெலாசிட்டி, பிளேடோட ஸ்பீட். சிம்பிளாக சொல்லணும்னா, ஸோ கொஞ்சம் மோர் ப்ரிசைஸாக சொல்லணும் அப்படின்னா டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி, ஹவு இட் இஸ் ஆக்டிங், டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி டு த ரோட்டார். இதை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும்? வெரி சிம்பிள், ரைட்? ஸோ டான்ஜென்ஷியல் வெலாசிட்டியோட ஃபார்முலா சிம்பிள், radial distance into angular velocity, right? In the radial distance depends. Suppose inlet, அதாவது சென்டர்ல இருந்து இன்லெட்டுக்கு எவ்வளோ ரேடியஸ், அதே மாதிரி சென்டர்ல இருந்து எக்ஸிட்டுக்கு எவ்வளோ ரேடியஸ்ன்னு பேஸ் பண்ணி அந்த ஆர் வேல்யூ வேரி ஆகும். அண்ட் ஆர் வேல்யூ வந்து பெல்டான், கப்லான், ஃப்ரான்சிஸ்க்கு டிபெண்ட்ஸ் ஆன் த டர்பைன், ஆர் வேல்யூ வேரி ஆகும். ஸோ வந்து அது வந்து நான் ஜஸ்ட் ஐ எம் கிவிங் யூ இன் ஜென்ரல். ஓகே, இன் ஜென்ரல் ஒன். ஓகே, ரைட். ஸோ வாட் இஸ் த செகண்ட் ஒன்? u. It is tangential, okay, tangential or linear velocity of the blade. Okay, velocity of the blade, or even you can say rotor, or you can call it as blade speed. Simple blade speed. Okay, or blade velocity, அப்படி இல்லைன்னா வந்து vein speed or vein velocity. Okay, so இது எல்லாமே with for blades. Okay, so capital V யூஸ் பண்ணனா fluidக்கு small u யூஸ் பண்ண அப்படின்னா வந்து அது வந்து பிளேடோட வெலாசிட்டி. and now coming to VR, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வெலாசிட்டி. ஓகே, ஸோ VR பற்றி சொல்லணும் அப்படின்னா there are ஒரு சின்ன அனாலஜி நான் கொடுத்துட்றேன். மேபி அந்த அனாலஜி நான் ஆல்ரெடி இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கோர்ஸ்லேயே கொடுத்துருந்த அனாலஜி தான். ஓகே, சப்போஸ் ஒருத்தன் வந்து வெளியே நின்றுட்டுருக்கான், ரைட்? ஒருத்தன் வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கான். மேபி அவனோட நேம் லெட் அஸ் டேக் இட் அஸ் C. ஓகே, ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ் வந்து சம் 100 km/h ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, இட்ஸ் ட்ராவலிங் அட் அ வெரி ஹை ஸ்பீட். ஒரு 2 பேர் இந்த பஸ்ஸில் உட்காந்துட்ருக்காங்க. ஓகே, 2 பேர் இந்த பஸ்ஸில் உட்காந்துட்ருக்காங்க. நவ் மை கொஸ்டின் இஸ், லெட் அஸ் டேக் ஹீஸ் A, ஹீஸ் B. ஓகே, ஹீஸ் A, ஹீஸ் B. ஒரு சின்ன பேசிக்கான ஒரு ஐடியா தான். ஓகே, ஸோ நான் போயிட்டு இஃப் ஐ கோ அண்ட் இஃப் ஐ கொஸ்டின் A, ஸோ B என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால் வாட் ஐ வில் சே தட் ஹீ இஸ் சிட்டிங், ஐடியல், ரெஸ்ட், ரைட்? பட் அதே நான் C கிட்ட கேட்டேன்னா B இஸ் மூவிங், ரைட்? மூவிங் வித் த சேம் வெலாசிட்டி ஹேஸ் செட் ஆஃப் 100 km/h. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ரெஃபரன்ஸை பொறுத்து நம்ம அந்த வெலாசிட்டியை, எந்த ரெஃபரன்ஸை பொறுத்து அந்த மோஷனை நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ அப்சல்யூட்டாக ஒருத்தன் மூவ் பண்ணுறானா, ஒருத்தன் ரெஸ்ட்டில் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் we cannot judge it. ஓகே, ஸோ நான் ரொம்ப டீட்டெயிலான வீடியோ ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆல் தோஸ் திங்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் பார்த்தாலே ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ இப்போ நான் அந்த டீட்டெயில்ஸ்க்கு போக விரும்பல, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ ஒரு அப்சல்யூட்டாக ஒருத்தன் மூவ் பண்ணுறானா, ரெஸ்ட்டில் இருக்கானான்னு சொல்ல முடியாது. எதை பொறுத்து? வித் ரெஸ்பெக்ட் டு வாட்? Okay, with respect to what? Okay, for example, here B, okay, that is person B, with respect to bus he is not moving. Okay, with respect to bus அவன் ரெஸ்ட்ல தான் இருக்கான். But with respect to ground he is moving. See, இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது நீங்களே வந்து சீன் எடுத்துக்கோங்களேன். ஸோ நீங்கள் இங்கேருந்து அதை பார்த்தீங்க அப்படின்னா B வந்து பஸ்ஸோட வெலாசிட்டியில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ எப்பயுமே வெலாசிட்டி நம்ம மெஷர் பண்ணும்போது, சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு கால்குலேட் வெலாசிட்டி ஆஃப் B, நான் வெலாசிட்டி ஆஃப் பியை பஸ்ஸை பொறுத்து மெஷர் பண்ணேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி வெலாசிட்டி இஸ் 0. அதாவது நானும் பஸ்ஸுக்குள்ளே தான் இருக்கேன். ஸோ பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே அந்த பியை பார்த்தேன் அப்படின்னா அவன் உட்காந்துட்டு இருக்கான், ரெஸ்ட்டில் இருக்கான்னா நம்மளுக்கு ஃபீல் ஆகும்.
பட் வெளியே இருந்து பியை பார்க்கும்போது b, அதாவது with respect to ground, with respect to c, okay, with respect to this person c, okay, velocity of b with respect to c, okay, அது வந்து 100 km/h. ஸோ யாரை பொறுத்து நம்ம மெஷர் பண்ணுறோம், வித் ரெஸ்பெக்ட் டு எதை பொறுத்து நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து நம்ம ரெஸ்ட்டில் இருக்குமா மோஷனில் இருக்குமா அப்படின்றதே வேரி ஆகும். ஸோ அதனால தான் அப்சல்யூட் ரெஸ்ட்டு அப்படின்றது வந்து இட்ஸ் நத்திங். அப்சல்யூட் ரெஸ்ட்ன்றதே இல்லை, ரிலேட்டிவ் ரெஸ்ட், ரிலேட்டிவ் மோஷன் அதுதான் இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் திஸ் relative velocity. So with respect to, see இங்கே நான் velocity of fluid சொல்லியிருக்கேன், absolute velocity அப்படின்னு சொல்லியிருக்கேன். What does it mean? It means velocity of the fluid with respect to earth. Okay, எர்த்தை பொறுத்து நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வெலாசிட்டி. இந்த velocity of the fluid with respect to earth என்னவோ அதுதான் கேபிட்டல் V. பட் ஒன்ஸ் இந்த fluid போயிட்டு அந்த பிளேடை ஹிட் ஆனதுக்கு அப்புறமா அந்த fluid அண்ட் blade ரெண்டும் ரிலேட்டிவ் மோஷனில் இருக்கும். ஆப்வியஸ்லி ரைட், ஒன் blade வந்து மூவிங் அட் வெலாசிட்டி u and this fluid is moving with velocity v. But now if I want to calculate velocity of the fluid with respect to this blade, okay, blade பொறுத்து என்ன ஸ்பீடில் இது மூவ் ஆகுது, ஓகே, பிளேடை பொறுத்து அது என்ன ஸ்பீடில் மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுதான் VR. ஸோ whenever I'm going to use VR, it means velocity of the fluid only. Okay, fluidோட velocity தான், ஆனால் பிளேடை பொறுத்து. அதே மாதிரி இன்லெட் இருந்தால் 1, அவுட்லெட் இருந்தால் 2, அதை இங்கே மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ சேம் 1 and 2, இன்லெட்னா 1, அவுட்லெட்னா 2. ஓகே, so similarly velocity, relative velocity na enna artham, velocity of that fluid with respect to blade பொறுத்து என்ன ஸ்பீட்ல அது டிராவல் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சின்ன அனாலஜி நான் கொடுத்துருந்தேன். ஸோ ஐ ஹோப் that will be enough. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற கான்செப்ட்ஸ்க்கு அது தாராளமாக போதும். அதை தாண்டி நான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி பற்றி பெருசாக பேச விரும்பலை. ஸோ relative velocity of fluid with respect to what? With respect to blade. Okay, similarly 1 and 2 use பண்ண அப்படின்னா அது inlet and outlet. Okay, now இந்த absolute velocity ன்னு ஒன்று சொன்னா, ரைட்? ஸோ absolute velocity இந்த டயக்ராமில் நீங்கள் பார்க்கும்போதே வெலாசிட்டி வந்து ஒரு ஆங்கிளில் என்டர் ஆகுது, ரைட்? ஃப்ளூயிட் வந்து ஒரு ஆங்கிளில் என்டர் ஆகுது. ஸோ இந்த வெலாசிட்டியை நான் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸாக பிரிக்கலாம். ஓகே, ஸோ பேசிக்காக 3 காம்பனண்ட் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா whirl component, okay, whirl component, we will be using it as VW, okay, flow component, okay, which is VF, and finally axial component, and that is VA. சில டர்பைனுக்கு இந்த ஃப்ளோ காம்பனண்ட்டும் ஆக்சியல் காம்பனண்ட்டும் ஒன்றா இருக்கும். அது டர்பைனை பொறுத்து மாறும், அந்த டர்பைனோட டிசைனை பொறுத்து மாறும். ஸோ அதை பற்றி நான் பெருசாக டீட்டெயிலாக பேச விரும்பல. பட் இன் ஜென்ரலாக வெலாசிட்டி வந்து ஒரு ஆங்கிளில், ஓகே, 3 டைமென்ஷனில் ஒரு ஆங்கிள் என்டர் ஆகுது அப்படின்னா 3 காம்பனண்ட் இருக்கும். என்னென்ன காம்பனண்ட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சி லிசன், ஒரு காம்பனண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் என்டர் ஆகுது, ரைட்? ஸோ அதை நான் ரிசால்வ் பண்ணேன் அப்படின்னா ஒரு காம்பனண்ட் ஆஃப் ஃப்ளூயிடோட வெலாசிட்டி, தட் ஃப்ளூயிட்ஸ் வெலாசிட்டி which is going to be tangential. நான் அதை ரிசால்வ் பண்ணுறேன். ஓகே, அந்த கேபிட்டல் வியை நான் ரிசால்வ் பண்ணுறேன். ரிசால்வ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு கிடைக்கக்கூடிய tangential velocity வந்து whirl component. ஓகே, ஸோ whirl component அப்படின்னா tangential velocity of the fluid. ஓகே, fluidோட tangential velocity. ஓகே, what about flow component? Obviously இது சென்டர் பாயிண்ட், ரைட்? சென்டர் பாயிண்ட் ஆஃப் த ரோட்டார். ஸோ ரோட்டாருக்கு ரேடியலாக, ஓகே, ரோட்டாருக்கு ரேடியலாக ஏதாவது வெலாசிட்டி ஆக்ட் ஆச்சு. ஸோ ரேடியல் வெலாசிட்டி அகெயின் இது எல்லாமே ஃபார் ஃப்ளூயிட். ஓகே, ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் இட் வித் பிளேடோட வெலாசிட்டி ஒன்றே மட்டும்தான் u, நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. இந்த v, அதாவது அப்சல்யூட் வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் வித் விச் இட் இஸ் என்டரிங் ஆர் வித் விச் இட் இஸ் லீவிங், அதை நான் 3 ரிசால்வ் பண்ணலாம். ஓகே, ஒன்று வந்து டான்ஜென்ஷியல் ரிசால்வ் பண்ணலாம், இன்னொன்று வந்து ரேடியலாக. ஓகே, ரேடியலாக ரிசால்வ் பண்ணலாம், அது வந்து VF, அண்ட் 3வது ஆக்சியலாக இட்ஸ் கோயிங் டு ஆக்ட் perpendicular to the board. Okay, obviously உங்களால் இந்த you won't able to see the 3 dimension, but I hope you are getting my point. Okay, perpendicular to the board. Okay, so அது வந்து axial component which is VA. ஓகே, ஸோ இன்னும் இன் டீட்டெயிலாக நான் வந்து அந்த 3 dimension ஃபிகர்லாம் வச்சு கோர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் இது வந்து ஜஸ்ட்டு
வெலாசிட்டி ட்ரையாங்கிள் மட்டும் அப்படின்றனால நான் ரொம்ப பெருசாக டீட்டெயில்டாக வேர்ல்ட் ஃப்ளோ ஆக்சியல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் எனிவேஸ் ஓகே, ஸோ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா வெலாசிட்டி ட்ரையாங்கிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ நவ் we will start doing that. Okay, so now let us understand how to draw velocity triangle. Okay, I done all the background work which is actually necessary. Now see, the concept is this, that's it. Okay, the one line which I written, that is something which I'm going to implement throughout this complete video for the next 10 minutes. Okay, so absolute velocity v, okay, is the resultant of blade speed u and relative velocity vr. So என்ன பேசிக்கா சொல்றாங்க இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ட்ரையாங்கிள் லா, ஓகே, ஸோ மேத்தமேட்டிக்ஸில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் பேசிக் லா மோஸ்ட் ஆஃப் யூ படிச்சிருப்பீங்க. அப்படி உங்களுக்கு ஞாபகம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. லெட் அஸ் டேக் r is the resultant vector. Okay, r வந்து resultant vector and resultant of what? Resultant of these two vector, a vector and b vector. So a vector and b vector என்றது ரெண்டு வெக்டார், அந்த ரெண்டு வெக்டாரோட resultant vector r. ஓகே, இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு வாட் இஸ் தட் திங். ஓகே, ஸோ ரெண்டுதோட வெக்டார்ஸ் நம்ம எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ரிசல்டன்ட் வெக்டார் கிடச்சிரும் அப்படின்றது பேசிக் ஐடியா. இப்போது ட்ரையாங்கிள் லா, ஸோ நான் பேசிக்காக அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கிறது வந்து ட்ரையாங்கிள் லா தான். ஸோ என்ன ட்ரையாங்கிள் லா சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ வெக்டாரும் பி வெக்டாரும், ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் வந்து ஆர் வெக்டார் வந்து ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டாரோட ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்லுது. அப்படி இருந்துச்சு தென் from triangle law what I can say, simple, listen, a வெக்டாரும் b வெக்டாரும் ஓகே சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிளா நீங்க வரைஞ்சிக்கணும். ஸோ சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிளோட சைட்ஸ். பட் அந்த ரெண்டு வெக்டார் ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ஒரே டைரக்ஷன்ல டிராவல் ஆகிற மாதிரி. ஸோ தட் மீன்ஸ் they need to be in the same direction. Okay, what does it mean? I will say, listen, suppose if I take this is a vector, if I take this is a vector, then b vector வந்து என்னால் இப்படி எழுத முடியாது. I cannot, because you see a vector வந்து இப்படி போகுது, பட் b vector வந்து ஆப்போசிட்டில் வருது, ரைட்? ஸோ ஒரே டைரக்ஷன், ஒரே மாதிரி ட்ராவல் இல்லை, ரைட்? ஸோ இது வந்து ராங். ஸோ வாட் டஸ் ட்ரையாங்கிள் லா சேஸ், ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் ஒரே டைரக்ஷனில் எடுத்துட்டீங்க. ஒரே டைரக்ஷன் இதை நான் சொல்ல முடியாது. I can say that in the same way. Okay, ஒரே சைக்கிள். Okay, in the same sense. Okay, I could say like that. So a vector இப்படி இருக்கு அப்படின்னா b vector I need to take it in this direction only. So now you could see a and b are in the same way, right? And a vector and b vector, these two are sides of the triangle. So sides of the triangle a vectorையும் b vectorையும் நான் எடுத்துக்கிட்டேன். Okay, then the resultant என்ன பண்ண போகுது அப்படின்னா, a vector and b vectorோட, that is இந்த ரெண்டு சைட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ட்ரையாங்கிளோட சைட்ஸ், அந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸோட க்ளோசிங் சைடு. ஸோ க்ளோசிங் சைடுன்றது இது ரைட்? ஸோ அந்த ட்ரையாங்கிளோட க்ளோசிங் சைடு. பட் இந்த ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் என்ன சென்ஸில் இருந்ததோ அதுக்கு ஆப்போசிட் சென்ஸில் தான் ரிசல்டன்ட் இருக்கணும். ஓகே, இப்போ you would have easily understood this, right? So a வெக்டாரும் b வெக்டாரும் இந்த டைரக்ஷனில், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இதை கவுண்டர் கிளாக் வைஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, a வெக்டார் b வெக்டார் சேர்ந்து கவுண்டர் கிளாக் வைஸ் மாதிரி. பட் r வெக்டார் அப்படியே ஆப்போசிட்டில் ஓகே, ரிசல்டன்ட் வெக்டார். ஸோ a வெக்டாரும் b வெக்டாரும் ரெண்டு சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். மேக் ஷுர் தட் ஏவும் பியும் ஒரே பாத்தில் ஃபாலோ பண்ணுற மாதிரி. ஓகே, ஒரே பாத்தில் ஃபாலோ பண்ணுற மாதிரி. பட் r வந்து ஆப்போசிட்டில் வரணும். Okay, that is closing side of those two sides. Okay, closing side of those two sides, but in opposite direction. இந்த ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும்தான் I'm going to use it. How? There. Absolute velocity, அதாவது capital V, absolute velocity என்றது velocity of the fluid. Okay, is a resultant of blade speed and relative velocity. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஃபார்முலா சின்ன சேஞ்ச் வரும். ரிசல்டன்ட் வந்து absolute velocity, those two other vectors வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா blade ஸ்பீடும் relative velocity. சிம்பிள், ரைட்? ஸோ நான் இதை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள். ஆனால் இதை ஐ கேன் ஜஸ்ட் ஷோ யூ, அதுக்கப்புறம் நான் மற்ற வேரியேஷன்ஸையும் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து u வெக்டார், இது வந்து vr வெக்டார், இது வந்து v வெக்டார். ஓகே, ஸோ நம்மளால் இப்படி வரைய முடியாது.
keep a note of it. You cannot draw like this. இது VR vector, இது U vector, because VR வந்து இந்த directionல இருக்கு, U வந்து இந்த directionல இருக்கு. They are not following the same path. And அதே மாதிரி வந்து what to say, இப்படி V vector, அதுக்கப்புறம் U vector இப்படி வரைய முடியாது, because அப்சல்யூட் வெலாசிட்டியும் பிளேட் ஸ்பீடும் ஒரே பாத்தில் இருக்குது. ஓகே, இதெல்லாம் ராங் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஜஸ்ட் டு மேக் யூ காஷன். ஓகே, இதெல்லாம் ராங். ஓகே, இதெல்லாம் ராங். வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் இதுவும் இது வந்து கேபிட்டல் வின்னு எடுத்துக்கிறேன், இது விஆர்னு எடுத்துக்கிறேன். ஆப்வியஸ்லி ஐ வாண்ட் ஏபிள் டு டூ திஸ், பிகாஸ் வி வெக்டாரும் விஆர் வெக்டாரும் ஒரே பாத்தில் இருக்குது, ரைட்? ஒரே சென்ஸில் இருக்குது அந்த ஆரோ மார்க். ஸோ அதுவும் ராங். ஓகே, ஸோ absolute u, that is blade speed and relative velocity ஒரே சென்ஸில் இருக்கணும். ஓகே, ஒரே சென்ஸில் இருக்கணும். v, absolute velocity ஆப்போசிட்டில் இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் இந்த பிரின்சிபல் ஆஃப் இந்த பேசிக் வெலாசிட்டி ட்ரையாங்கிள்ஸை டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ்க்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ நான் பிளேட்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றனால மேபி யூ won't அண்டர்ஸ்டாண்ட். பட் ஒன்ஸ் நீங்கள் பெல்டான் வீலோட பிளேட் எடுத்து அதுக்கு அப்ளை பண்ணி பார்த்து, ஒரு ஃப்ரான்சிஸ் டர்பைனோட பிளேட் எடுத்து, ஒரு கப்லானோட பிளேட் எடுத்து அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர். பட் பேசிக் ஐடியா அப்படின்றது இவ்வளோ தான். ஓகே, ஸோ யூ வெக்டாரையும் விஆர் வெக்டாரும் ஒரே டைரக்ஷன் வெக்டார்ஸாக போட்டுட்டு க்ளோசிங் சைடை வந்து வி வெக்டராக போட்டுருங்க, முடிஞ்சிருச்சு. இந்த பிரின்சிபலை தான் நான் இன்லைட் வெலாசிட்டிக்கும் அவுட்லைட் வெலாசிட்டி யூஸ் பண்ண போகிறேன். லெட் மீ டேக் அன் எக்ஸாம்பிள் தேர். ஒரே ஒரு வெயின் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த வெயின் என்ன, அதாவது இந்த பிளேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோட்டார் இருக்குது, நம்பர் ஆஃப் வெயின்ஸ் இருக்கும்ல, அதில் ஒரே ஒரு வெயின். ஓகே, இந்த ஒரே ஒரு வெயினை தான் நாங்கள் எடுத்திருக்கேன். ஓகே, லெட் அஸ் கன்சிடர் இந்த ரோட்டார் வந்து ரொட்டேட்டிங் வித் an angular velocity omega. Okay, and let us consider fluid is entering like this. Okay, fluid is entering like this. But இந்த ஒரு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, whenever you want to draw velocity triangle, you have to start that velocity triangle with relative velocity only. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ட்ரையாங்கிள் எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்சல்யூட் வெலாசிட்டி இஸ் ரிசல்டன்ட் ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி அண்ட் பிளேட் ஸ்பீட். செகண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரிலேட்டிவ் வெலாசிட்டியை பொறுத்து தான் உங்களோட வெலாசிட்டி ட்ரையாங்கிளை ஸ்டார்ட் பண்ணணும். எய்தர் இன்லெட் ட்ரையாங்கிளாக இருந்தாலும் சரி, அவுட்லெட் ட்ரையாங்கிளாக இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் ஸ்டார்ட் த ட்ரையாங்கிள் வித் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகே, ஸோ ஃப்ளூயிட் இப்படி என்டர் ஆகுது, ரைட்? நாங்கள் ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ ஆல்சோ. ஃப்ளூயிட் இப்படி என்டர் ஆகுது, ரைட்? ஸோ இந்த பிளேடை பொறுத்து ஃப்ளூயிட் இப்படி தான் என்டர் ஆகுது. இந்த பிளேடை பொறுத்து இந்த ஃப்ளூயிட் இப்படி தான் என்டர் ஆகுது. ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகே, லெட் அஸ் டேக் this is my relative velocity VR. ஸோ இங்கேருந்து நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறது தான் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த ட்ரையாங்கிளை நான் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்? ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி போட்டேன். ஓகே, இன்லெட் வெலாசிட்டி ரிலேட்டிவ் வெலாசிட்டி VR1 போட்டாச்சு. பட் இந்த ட்ரையாங்கிளை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்? லிசன். இந்த ட்ரையாங்கிள் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டே நான் தெரிஞ்சுக்க வேண்டியது u, அதாவது பிளேட் ஸ்பீட் என்ன டைரக்ஷனில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரோட்டாரை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா, ரோட்டார் வந்து இப்படி ரொட்டேட் ஆகுது, ரைட்? இட்ஸ் ரொட்டேட்டிங் லைக் திஸ். ஸோ ரோட்டாரோட டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷனில் இருக்கும், ரைட்? ஸோ ரோட்டாரோட டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி, அதாவது பிளேட் ஸ்பீட் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும், ரைட்? ஸோ பிளேட் ஸ்பீட் இஸ் கோயிங் டு பி இன் திஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ ரோட்டார் இப்படி ரொட்டேட் ஆகிறனால வாட் கவுண்டர் கிளாக் வைஸ், ரைட்? ஸோ கவுண்டர் கிளாக் வைஸ்னால பிளேட் ஸ்பீட் வந்து லெஃப்ட் டு ரைட் இருக்கும். ஓகே, நவ் ஸோ இப்போ நான் இந்த வெலாசிட்டி யூவை இந்த ட்ரையாங்கிளோட நான் எப்படி மர்ஜ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குதுன்னு பார்த்துடலாமா? தேர் ஆர் டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ். இந்த வெலாசிட்டி நான் எப்படி கனெக்ட் பண்ணலாம், இல்லை நான் இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம், ஓகே, இல்லை நான் அதை இப்படி கனெக்ட் பண்ணலாம், ஓகே, இல்லை நான் வந்து இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம். ஸோ 1 2 3 4 டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது நான் யூ வெக்டாரை விஆரோட, ஓகே, யூவை நான் விஆரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு 4 டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இதில் எதெல்லாம் கரெக்டான பாசிபிலிட்டி? பேசிக் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். யூவும் விஆரும் ஒரே பாத்தில், அதாவது அந்த ஆரோ மார்க்கு இந்த ஆரோ மார்க் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணணும், ரைட்? ஒரே சென்ஸில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் இருக்குது? யூ VR. So obviously 3 is correct. Okay, but 2 பாருங்க,
u வந்து இங்கே இருக்குது, விஆர் இப்படி இருக்குது. ஸோ விஆரோட டைரக்ஷன் இது அப்படின்னா யூவோட டைரக்ஷன் இது. ஸோ ஆப்வியஸ்லி தே ஆர் நாட் இன் த சேம், ஓகே, தே ஆர் நாட் இன் த சேம் பாத். இங்கே தேர்டுக்கு வந்து யூ வந்து இப்படி, விஆர் வந்து இப்படி. ஸோ ரெண்டுமே சேம் பாத்தில் இருக்குது. பட் செகண்டுக்கு தே ஆர் நாட். ஸோ ஆப்வியஸ்லி செகண்ட் கேன் நாட். ஓகே, செகண்ட் வந்து கரெக்டான சாய்ஸ் கிடையாது. ரைட், ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் மை பாயிண்ட். How about first? Obviously, see, VR இப்படி இருக்கு, VR தொடர்ந்து, ஓகே, VR தொடர்ந்து U வருது, VR and then VR தொடர்ந்து U வருது, ஒரே சைக்கிள் ஒரே சென்ஸ்ல இருக்கு. ஸோ VR and VR தொடர்ந்து U வருது. ஸோ one no valid. Okay, one no, it's like following our law. But what about U, fourth one? See, U எப்படி இருக்கு, VR எப்படி இருக்கு. ஸோ U ஓட டைரக்ஷன், U ஓட டைரக்ஷன் இப்படி and VR ஓட டைரக்ஷன் இப்படி. ஸோ ஆப்வியஸ்லி they are not in the same path. Okay, they are not in the same sense. So this is also wrong. ஸோ நவ் இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், சார் ரெண்டு இருக்கே, அதாவது இப்போ நீங்கள் ரெண்டு வரைஞ்சிருக்கீங்க, ரெண்டுமே கரெக்டுன்னு சொல்கிறீங்கன்னா எதை எடுத்துக்கணும்? ரெண்டுத்தில் எது வேணாலும் எடுக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. சரி, வெலாசிட்டி ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு புக்கை பார்த்து மக்கப் பண்ணியிருப்பீங்க, இந்த வேனா ஓகே இதுதான் வெலாசிட்டி ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் நாட் ட்ரூ. ஓகே, ஸோ நான் இந்த யூ எடுத்தும் வெலாசிட்டி ட்ரையாங்கிள் வரைஞ்சாலும் கரெக்டு, இந்த யூ எடுத்து வெலாசிட்டி ட்ரையாங்கிள் வரைஞ்சாலும் கரெக்டு. நான் ரெண்டுமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ, ஐ வில் ஷோ யூ போத். ஓகே, ஸோ எது கன்ஃபியூஷன், let me take that and let me draw it here. Okay, u v r 1. okay, fine. ரெண்டு வெலாசிட்டி ட்ரையாங்கிளுமே கரெக்ட். லெட் மீ டேக் இது இன்லெட் அப்படின்றனால நான் இதை U1 எடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கு கன்ஃபியூஷன். இப்போ இந்த ரெண்டுமே கரெக்டான வெலாசிட்டி ட்ரையாங்கிள் தான். நீங்கள் எப்படி வெலாசிட்டி ட்ரையாங்கிள் வரைஞ்சாலும் கரெக்ட், இப்படி வெலாசிட்டி ட்ரையாங்கிள் வரைஞ்சாலும் கரெக்ட், தப்பு இல்லை. நான் ஹவு டு கம்ப்ளீட் திஸ்? சிம்பிள். இது ரெண்டும் ஒரே பாத்தில் எடுத்துட்டீங்க, ரைட்? இது ரெண்டும் ஒரே பாத்தில் எடுத்தாச்சு. யூவும் விஆரும் யூவும் ஒரே பாத்தில் எடுத்தாச்சு. Then the closing side of the triangle வந்து absolute velocity முடிஞ்சிருச்சு. I hope you got my point, right? So the closing side, okay, so இது வந்து VR1. So closing side என்ன டைரக்ஷனில் இருக்கணும்? U and V, like Uக்கு அப்புறம் VR வருது, one after the other. பட் V வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் வரணும், ரைட்? அதுக்கு ஆப்போசிட்டில் வரணும். ஸோ இட் ஹாஸ் டு பி லைக் திஸ். நவ் யூ குட் சி. ஸோ V வந்து இப்படி போகுது. ஓகே, V வந்து இப்படி போகுது, ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகல. ஓகே, நீங்கள் இப்படி வரையக்கூடாது. ஓகே, ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஓகே, ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். இட்ஸ் ராங். இது வந்து ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு, ரைட்? யூவும் VR அதுக்கப்புறம் வந்து அப்படியே அதை ஃபாலோ பண்ணி V ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. இட்ஸ் ராங். ஆல்வேஸ் இந்த வெலாசிட்டி வந்து ஆப்போசிட், இந்த சைக்கிளை பிரேக் பண்ணிடும். ஓகே, இந்த அப்சல்யூட் வெலாசிட்டி வந்து இந்த சைக்கிளை பிரேக் பண்ணிடும். ஓகே, இதுதான் கரெக்டு. ஓகே, ஸோ now what about this one closing side? So can I say like this? Is it correct? See, VR U அப்புறம் ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகுது. VR அதை ஃபாலோ பண்ணி U, அதை ஃபாலோ பண்ணி V. இட்ஸ் ராங். சைக்கிள் ஃபார்ம் ஆகக்கூடாது. இட் ஷுட் பி இன் ஆப்போசிட் டைரக்ஷன் ஒன்லி. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட், ரைட்? ஸோ நவ் தட்ஸ் இட். இவ்வளோதான் நம்மளோட கம்ப்ளீட் வெலாசிட்டி ட்ரையாங்கிள். ஸோ இன்லெட் வெலாசிட்டி ட்ரையாங்கிள் முடிஞ்சிச்சு. இதை நீங்கள் ரிசால்வ் பண்ணி, அதாவது இந்த ரைட் இது V1 இது V1ல. ஸோ நான் V1 வந்து திரும்பவும் நான் ரிசால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே ஒரு காம்பனன்ட் கிடைக்கும், இங்கே ஒரு காம்பனன்ட் கிடைக்கும். இது வந்து VF. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேடியல் வெலாசிட்டி. இது வந்து சாரி நாட் திஸ், இது ஓகே. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து VW tangential component. Axial component perpendicular to the board இருக்கும். Anyways, we won't able to draw it here. So அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் ரிசால்வ் பண்ணலாம். So if I resolve it, what I will get, how I will get, see, இதை நான் ரிசால்வ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி, ரைட்? ஸோ இது டோட்டல், இது வந்து tangential component. ஓகே, VW1 and இது வந்து flow component, that is radial component, which is VF1. ஓகே, that's it. இவ்வளோதான் கான்செப்ட், பேசிக் கான்செப்ட் ஆஃப் வெலாசிட்டி ட்ரையாங்கிள் இவ்வளோதான். பட் இந்த வெயினை பொறுத்து, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பெல்டான் வீலுக்கு வந்து வெயின் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, பெல்டான் வீலுக்கு வந்து வெயின் இந்த மாதிரி இருக்கும். ஸோ வெலாசிட்டி ட்ரையாங்கிளே வந்து சிம்பிளாக ஸ்ட்ரெயிட் லைன் தான். அதை எப்படின்னு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணல.
ஓகே, நீங்கள் ஒன்ஸ் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க மேபி பெல்டான் வீலில் யூ வில் பி ஏபிள் டு ட்ரா இட். ஓகே, ஸோ எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் பெல்டான் வீலோட வெயின் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட்டான வெயின் இந்த மாதிரி இருக்காது. அது வந்து டபுள் செமி எலிப்சாய்டல் வெயின். ஸோ அந்த வெயின் வந்து அந்த வெயினை பொறுத்த வரைக்கும் இன்லெட் ட்ரையாங்கிள் வெறும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். பட் எக்ஸிட் வந்து வில் பி கெட்டிங். ஓகே, எக்ஸிட் ட்ரையாங்கிள் வந்து வில் பி கெட்டிங். ஓகே, எக்ஸிட் வந்து வில் பி கெட்டிங் எடிகேட் as a triangle அண்ட் டிஃப்ரெண்ட் கேசஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ நான் அந்த டீடைல்ஸ் பெல்டான் வீல், கப்லான், ஃப்ரான்சிஸ்க்கு நான் போகவே இல்லை. ஓகே, ஐம் ஜஸ்ட் ஸ்டிக்கிங் வித் ஹவு டு ட்ரா த வெலாசிட்டி ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ அது மட்டும்தான் இந்த வீடியோட எய்ம். That's it. I hope that it have got what I wanted to say.